எழுத்துத்துறை பிடிக்கும், கல்வித்துறை பிடிக்கும், நாடகத்துறை பிடிக்கும், திரைப்படத்துறை பிடிக்கும், கவிதைத்துறை பிடிக்கும், கலைத்துறை பிடிக்கும். இத்தனை துறை எனக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால்தான் அண்ணா துறை மிக மிக பிடிக்கும். அண்ணாவினுடைய கோட்பாடு அப்படி. நான் கட்சிக்குள் அரசியலுக்குள் போகவில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்னார். மனிதனாக பிறந்தால் கடமை வேண்டும், கண்ணியம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் ஒழுக்கமாகவும் நல்ல பழக்கமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் தூய்மை வேண்டும், துணிச்சல் வேண்டும், நேர்மை வேண்டும், நேர்த்தி வேண்டும், உண்மை வேண்டும், உணர்தல் வேண்டும். இத்தனை வேண்டுதல்கள் இருந்தால்தான் அவன் வேண்டிய வாழ்க்கையை அடைய முடியும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் இது நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. நிகழ்வு ஒன்று என்று இருக்கிறார். மருத்துவ படிப்பு. மருத்துவத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, எத்தனை நுழைவுகள் இருக்கிறது, எப்படி படிக்க வேண்டும், அந்த படிப்பை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை இப்பொழுது. அதைத்தான் சொல்வதற்காகவே இந்த இயக்கம் இங்கே இப்படி அருமையான முறையிலே நீ படி என்று சொல்வதற்காக இப்படி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை இந்த நாட்டுக்கு மிக தேவை. காவல்துறை காவல்துறை என்று சொன்னால் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு மட்டும் காவலர்கள் அல்ல, குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் காவலர்கள் தேவை. அத்தகைய காவலரில் சப் இன்ஸ்பெக்டரிலிருந்து மேல் அதிகாரிகள் வரையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் நன்னிலத்தோடு நாணயத்தோடு எப்படி படிக்கலாம் என்பதையெல்லாம் நிகழ்வு 2 அவர் குறிப்பிடுகின்றார். உலக பொதுமுறையில் திருவள்ளுவரை சொல்கிறார். முப்பால் என்று சொன்னான். அந்த முப்பாலில் ஈவினிங் இதை பற்றி சீக்கிரம் முடிச்சிருங்க.